ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வரியோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 இம்பார்ட்டண்ட்டான விதிகள் இருக்குது. அதுக்கப்புறமா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்குற தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஃபஸ்ட் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வரின்னா என்னென்னா, வரிங்கிற வார்த்தை வரி விதிப்பிலிருந்து வந்திருக்கும். நல அரசு அப்படிங்கிற வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற கருத்தாக்கத்துக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து செலிக்மெண்ட் கருத்துப்படி குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலுத்துகை. இது எந்த விதமான நன்மை எதிர்பார்க்காமல் செலுத்தக்கூடிய வரி தான் வரின்னு சொல்லுவாங்க. அந்த தொகையை வரி விதிப்பு அரசுக்கு நிதி அளிப்பதற்காக உள்ளது. இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தியது யாருன்னா ஜேம்ஸ் வில்சன். 1860 1857 கழகத்துக்கு அப்புறமா நடந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவில் வரி விதிப்பை பற்றி மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திரா அந்த காலத்தில் பின்பற்றப்படுது. 4 விதிகள் பார்த்திங்கன்னா இது கேட்டே இருப்பாங்க. சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கன வசதி விதி, உற்பத்தி திறன் மற்றும் நிகழ்ச்சி விதி. இதில் இல்லாத விதி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி இவற்றுள் இல்லாதது எதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சமத்துவ விதிங்கிறது சமத்துவமாக இருக்கணும். ஸோ ஏழைனா அதிக வரி அவங்க இது பண்ணணும். ஏழைனா கம்மியாகவும் பணக்காரங்கன்னா அதிக வரியும் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு செலுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். இது சமத்துவ விதி. அடுத்து உறுதி விதி அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து சிக்கன வசதி விதி. சிக்கன விதிங்கிறது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு காஸ்ட் ஆகும். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், அதுக்கப்புறமா ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கணும், மேனேஜ் பண்ணணும், இதுக்கான காஸ்ட் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் கம்மியாக இருக்கணும். சிக்கனமாக வரி வசூல் பண்ணணும், அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஈஸியாகவும் அவங்க வரி செலுத்தக்கூடிய அளவில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். உற்பத்தி திறன் நெகிழ்ச்சி வரி. இந்த விதி பார்த்திங்கன்னா, எந்த வருவாயை நம்ம வரி விதித்தா அரசாங்கத்துக்கு நிலையான வருவாய் வருமோ அதில் வரி விதிக்கணும். அப்படி இல்லாமல் நிறைய பேர்டன் தர மாதிரியும் வரி விதிக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய இதுலேயும் வரி விதிச்சுட்டு எக்கச்சக்கமாக வரி விதித்தாலுமே அது நெகட்டிவாக இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் கவனமாக வரி விதிக்கணும். ஸோ இதுதான் 4 இம்பார்ட்டண்ட்டான விதிகள். டேக்ஸ் பொறுத்தளவுக்கும் டாக்ஸேஷனுங்கிற இதிலேருந்து வந்திருக்கும். வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு அந்த கான்செப்டுக்கு டேக்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பர்சன் டு கவர்மெண்ட் தான் டேக்ஸு செலிக்மெண்ட் சொன்னது. வித்தவுட் எனி ஸ்பெஷல் பெனிஃபிட். டாக்ஸேஷனோட 4 கேனான்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, செர்டைனிட்டி, எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, எலாஸ்டிசிட்டி. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது சர் ஜேம்ஸ் வில்சன் 1860 ஆஃப்டர் 1857 மியூட்டினி. டாக்ஸேஷன் மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திராவில் சொல்லியிருப்பாங்க. ஈக்விட்டி அப்படிங்கிறது ரிச் ஷுட் பே மோர் தென் புவர், இதுதான் ஈக்விட்டி. செர்டைனிட்டி அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அடுத்து எக்கனாமி அண்டு கன்வீனியன்ஸ்னால், எக்கனாமினா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் கம்மியாக இருக்கணும். கன்வீனியன்ஸ்னால் அந்த மெத்தடாலஜி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும். ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எந்த டேக்ஸை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுதோ அதிக ரெவன்யூ கிடைக்குமோ அதில் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அது பேர்டன் ஆகிடக்கூடாது பீப்புளுக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.